இயற்கையை சீண்டாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் புதிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், கட்டிடக்கலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் ஆற்றல் மிகுந்தவனாக இருந்திருப்பதாகவும் அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருப்பதாகவும் கூறினார். இயற்கையை சீண்டி எழுப்பப்படும் கட்டிடங்களாலேயே விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்வதாக வேதனை தெரிவித்த வைகோ, இயற்கையை சீண்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று மாசு போன்றவற்றாலேயே மனித இன அழிவை சந்தித்து வருவதாகவும் அவ்வாறு ஏற்படாத வகையில் தரமான கட்டிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இத்தனை மாடி கட்டிடம் எப்படி இடிந்தது? இயற்கையை சீண்டாதீர்கள், இயற்கை தருகிற செல்வத்தை பயன்படுத்துங்கள். Don't drop on the wrong side. இயற்கையை நீங்கள் குத்தி கிளறுகிறீர்கள், அது சீறுகிறது, சுற்றுச்சூழல் அழிகிறது, நச்சு காற்று பரவுகிறது, சுற்றுச்சூழல் அழிகிறது. அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மனிதனை அழிக்கின்றன.